தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசி டெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். How do you know there's no action? Putting secondary sanctions on India, the largest purchaser outside of China, they're almost equal. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக கூறி அமெரிக்காவுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீது 25% வரியை விதித்தார் அதிபர் ட்ரம்ப். பிறகு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு 25% அபராத வரியையும் ட்ரம்ப் விதித்தார். இப்படி திடீரென 50% வரியை ட்ரம்ப் விதித்ததால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். ஆனாலும் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு அஞ்ச மாட்டோம் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறினார். அமெரிக்காவுக்கு மாற்றாக புதிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்துள்ளது. அதிபர் ட்ரம்ப் நேற்று வெள்ளை மாளிகையில் பேட்டியளித்தார். அப்போது உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்ய அதிபர் புட்டினை விமர்சிக்கிறீர்கள், அவரது செயல்பாடுகளை குறை கூறுகிறீர்கள், ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே என ஒரு நிருபர் கேட்டார். கேள்வியை கேட்டதும் ட்ரம்ப் எரிச்சல் அடைந்தார். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது 2ஆம் நிலை தடைகளை விதித்திருக்கிறோம். அது நடவடிக்கை இல்லை என நீங்கள் சொல்வீர்களா? அதனால் ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதையும் நடவடிக்கை இல்லை என்பீர்களா என நிருபரை பார்த்து கேட்டார் ட்ரம்ப். நான் இன்னும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தடைகளை அறிவிக்கவில்லை. ஆனால் நீங்கள் தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுவதுதான் நல்லது என நினைக்கிறேன் என கேள்வி கேட்ட நிருபரை திணறடித்தார் ட்ரம்ப். 2 வாரங்களுக்கு முன் நான் சொன்னேன், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கினால் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை வரும் என்றேன். அதுதான் நடந்துள்ளது. எனவே நடவடிக்கை எடுக்கவில்லை என என்னிடம் சொல்லாதீர்கள் என அந்த நிருபரை ட்ரம்ப் விளாசினார். How do you know there's no action? Really? Wait. Who are you with? Okay. How do you know there's no action? Would you say that putting secondary sanctions on India, the largest purchaser outside of China, they're almost equal. Would you say there was no action? That cost hundreds of billions of dollars to Russia. You call that no action? And I haven't done phase 2 yet or phase 3. But when you say there's no action, I think you ought to get yourself a new job. Because if you remember, 2 weeks ago I said, if India buys, India's got big problems. And that's what happened. So don't tell me about that. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தடைகளை நான் இன்னும் அறிவிக்கவில்லை என ட்ரம்ப் கூறியது இந்தியாவை சுட்டிக்காட்டித்தான் என கூறப்படுகிறது. ட்ரம்ப் மேலும் கூறுகையில், சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள் அதிக வரி போட்டு எங்களை கொல்கிறது. நான் பதிலுக்கு பதில் வரி போட்ட பிறகே அமெரிக்கா மீதான அந்த நாடுகளின் தாக்குதல்கள் குறைகின்றன. இந்தியா அதிக வரி விதிக்கும் நாடாக இருந்தது. இப்போது இந்தியா வரி இல்லை என சொல்கிறது. நான் வரி கொள்கையை அறிவிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் அந்த ஆஃபரை வழங்கியிருக்க மாட்டார்கள். எனவே அமெரிக்கா வரி போட்டது சரியான முடிவுதான். அமெரிக்கா பொருளாதார ரீதியாக வலிமை பெற வரி விதிப்பு உதவும் எனவும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். So this is a Democrat hoax that never ends. You know, it reminds me a little of the Kennedy situation. We gave him everything over and over again, more and more and more, and nobody's ever satisfied. From what I understand, I could check, but from what I understand, thousands of pages of documents have been given. But it's really a Democrat hoax because they're trying to get people to talk about something that's totally irrelevant to the success that we've had as a nation since I've been president. Even if you look at D.C. right now, D.C., it's a totally safe zone. It's called a safe zone. That's a term. It's a term of art. It's a safe zone because it's very safe. You can walk down the street now and nothing's going to happen. No crime, no murders, no nothing. Because we had a lot of problems with certain places, and we still do. All run by Democrats, or for the most part run by Democrats.
So what they're trying to do with the Epstein hoax is get people to talk about that instead of speaking about the tremendous success, like ending 7 wars. I ended 7 wars. Nobody's going to talk about because they're going to talk about the Epstein, whatever. I understand that we were subpoenaed to give files, and I understand we've given thousands of pages of files. And I know that no matter what you do, it's going to keep going. And I think it's enough, because I think we should talk about the greatness of our country and the success that we're having. I think we're probably having, according to what I read, even from 2 people in this room, we're having the most successful 8 months of any president ever. And that's what I want to talk about. That's what we should be talking about, not the Epstein hoax.